ஹலோ மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஃபோட்டோவை பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஹலோ மக்கா, இன்னைக்கு வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். அது பிக்சார்ட் அப்ளிகேஷன். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது எப்படி எடிட் பண்ணி தான் சொல்ல போகிறேன் மக்கா. வீடியோக்கு போக முன்னாடி மக்கா, எனக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் எனக்கு இன்னும் வீடியோ போட மனசு வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மக்கா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷனை இது பண்ணிக்கோங்க. பிக்சர் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மக்கா. இந்த சார் நெட் ஆன் பண்ணணும் மக்கா. நெட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷன் மேலே டைப் பண்ணி போட்டுக்கோங்க. சரி, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஓப்பன் கொடுக்குறேன். இதோ ஹோம் பேஜ் இப்படி தான் ஆகும். நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுவீங்க. கூகுள் ப்ளேயில் சைன்இன் பண்ணிங்களா, ஃபேஸ்புக்கில் சைன் பண்ணிங்க மக்கா. நான் ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து குரோமில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்லாம் ரொம்ப வராது. இப்போ மக்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கொடுத்துக்கோங்க. இந்த ஹெட்செட் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் மக்கா. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் எடிட்டிங் மட்டும் தான் சொல்லித்தர போகிறேன். மீதியெல்லாம் அடுத்த வீட்டில் நான் சொல்லித்தரேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க மக்கா. பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் தேவை தான். பட் இப்போ உள்ள ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் நான் சொல்ல போகிறேன். வாங்க மக்கா. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடிட்டிங் த ஃபோட்டோஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்க மக்கா. ப்ரெஸ் பண்ணால் நம்ம கேலரியில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சார்ட்லேயே ஃபோட்டோ இருக்கும், அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக்சார்ட்லேயே ஃபோட்டோ இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோவே இருக்குது, நான் அதிலே பண்ணிக்கிறேன். நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோ பண்ணிக்கிறேன். வரேன். நான் அந்த சூர்யா ஃபோட்டோ நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி விளம்பரம் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய விளம்பரம் வரும். நீங்கள் அதை ஃபுல்லே ப்ளே பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகும். பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதாங்க நம்ம மக்கா. இதாக பாருங்கள், இதான் நம்ம எடிட் பண்ணிய இடம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடிட்டிங் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீடச் கொடுத்துருக்காங்க, ரிமூவ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸு, கட் அவுட்டு, டெஸ்ட்டு, ஆட் ஃபோட்டோ, ரிமூவ்டு, ரீப்ளோடு, ஃபிட்டு, ப்ரஷ்ஷு, போல்டரு, ஷார்ப்பு, மார்க்கு, ட்ராயின்னு, லென்சரு, மாஸ்க்கு, ஃப்ரேமு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுவுமே இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. நமக்கு இந்த கட் அவுட் பார்த்தீங்களா, அந்த மட்டும் தான் தேவை. நம்ம ஸ்டிக் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், டம்மி காட்டியிருக்காங்க. நம்ம வெறும் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்ம கை வச்சு வரைய வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த முதல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் ஆகிடும். சரியா, இந்த ஃபோட்டோ மட்டும் ஆகிடும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஆவாத கிடக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த ப்ரஷ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்கள். இப்போ நான் பண்ணிக்கிறேன் அந்த இடத்த. பார்த்தீங்களா, இனி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சைஸை சின்னப்படுத்துங்க. அப்புறம் ஆட்னஸும் கொஞ்சம் சின்னதுப்படுத்துங்க. சரிங்களா, கொஞ்சம் பெருசுப்படுத்துங்க, சின்னதுப்படுத்துங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா, சைடில் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அது மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது.
பார்த்தீங்களா? அது ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள் மக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இங்கே பாருங்கள் வெளியில் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணேன்னா நீங்கள் இரேசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அந்த இடம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் இரேசரை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அது ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. இது ரிமூவ் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா இதை டிக் பண்ணும். டிக் பண்ணால் நம்ம பேக்ரவுண்டில் இமேஜை மொத்தமாக ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஃபோட்டோ என்னெல்லாம் இது பண்ணிக்கும்போது அது மட்டும் அப்படியே வந்துடும். அப்போ இது நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். சரியா? நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அது தனியாக ஒரு விளம்பரம் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதை ஹெட்செட் கொடுத்துட்டு அது ஆல் சேவ் ஆகிடும். நம்ம சேவ் கொடுத்துடலாம். நம்ம சேவ் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் என்ன பண்ணேன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட். நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். ஹெட்செட் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் நான் இப்போ ஆல்ரெடி நான் இப்போ சூர்யா நான் பேக் எடிட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இப்போ அதை எடுத்து நான் இந்த பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன் பாருங்கள். அதனால் நீங்கள் முதல்ல ஆட் ஃபோட்டோ வரும். அந்த ஆட் ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல சூர்யானா நம்ம எடிட் பண்ண வீடியோ, இந்த எடிட் பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்கும். கொடுத்தங்க பாருங்கள். ஆட் மாற்றி எடிட் பண்ணது நல்லா கிளியராக அதே மாதிரி பேக்ரவுண்டு வந்துடுச்சு. அப்புறம் இதில் நீங்கள் நம்ம இவ்வளோதான் மக்கா. நீங்கள் எடிட் பண்ண வெற சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சேவ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. வெரி சிம்பிள். இதை ஹெட்செட் கொடுத்துட்டு அது சேவ் வந்துச்சு பாருங்கள். முடிஞ்சு மக்கா. இவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி மக்கா. ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஆடெல்லாம் வரதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். பட்டு இந்த முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் மக்கா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் பண்ணாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மக்கா எப்படிடா மக்கா இந்த எடிட்டெல்லாம் பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்டு எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எடிட்டிங் தெரிய நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்ச போதாது இல்லை, என்ன சார்ந்த எல்லாருக்கும் நான் தெரியணும் இல்லை. அப்போ தானே எனக்கு மேலே சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு நான் இன்னும் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நான் வீடியோ போட மனசு எனக்கு வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்கா.